அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாரதியார் பாரதிதாசன் பற்றிய மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாமே ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு மிக முக்கியமான திருப்புதலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வில் எழுதுகிறவங்களுக்கு அந்த மேற்கோள்கள் எல்லாம் யார் எழுதுனது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதெல்லாமே தெளிவான விளக்கம் பெறுவதற்கு இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி வர எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். தலைப்பு: பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையா. பிறந்த இடம் எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 முடிய மொத்தம் 39 ஆண்டுகள். பெற்றோர் சின்னச்சாமி லக்குமி, மனைவி செல்லம்மாள். பாரதியாரின் நூல்கள்: கவிதை, உரைநடை, அந்த மாதிரி நான் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நூல்கள்: பாஞ்சாலி சபதம் கவிதை, கண்ணன் பாட்டு கவிதை, குயில் பாட்டு கவிதை, பாப்பா பாட்டு கவிதை, புதிய ஆத்திச்சூடி கவிதை, விநாயகர் நான்மணி மாலை கவிதை, சத்திரிகையின் கதை உரைநடை, தராசு உரைநடை, ஞானரதம் உரைநடை, பூலோக ரம்பை சிறுகதை, ஸ்வர்ணகுமாரி சிறுகதை, திண்டிய சாஸ்திரி சிறுகதை, 6 ஒரு பங்கு சிறுகதை. இதழ்கள்: சக்கரவர்த்தினி பெண்களுக்காக, சக்கரவர்த்தினி பெண்களுக்காக, கர்மயோகி, பாலபாரதம் ஆங்கில இதழ், பாலபாரதம் ஆங்கில இதழ், சுதேசமித்திரன் துணை ஆசிரியர், சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியர், இந்தியா விஜயா. இதெல்லாமே இவருடைய இதழ்கள், இவர் நடத்திய இதழ்கள். அடுத்த தலைப்பு: சிறப்பு பெயர்கள். பாரதி எட்டயபுர மன்னர், பாரதி எட்டயபுர மன்னர். எட்டயபுர ஏந்தல், எட்டயாபுர ஏந்தல். மகாகவி ராமசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அமரகவி, தேசிய கவி, விடுதலை கவி, முண்டாசு கவிஞன், பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாங்க. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதிதாசன். செந்தமிழ் தேனி பாரதிதாசன். புதிய அறம் பாட வந்த அறிஞன் பாரதிதாசன். மரம் பாட வந்த மறவன் பாரதிதாசன். கவிக்கும் கவிதை குயில், கவிக்கும் கவிதை குயில் பாரதிதாசன். பகையே கவிழ்க்கும் கவிமுரசு பாரதிதாசன். உலக கவி பாரதிதாசன். பைந்தமிழ் தேர்ப்பாகன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. புனைப்பெயர்கள்: ஷெல்லிதாசன், சக்திதாசன், உத்தம, தேசா பிதாமணி, பிமானி. சிறந்த மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரிகள்: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானமளந்தது அனைத்தும் அளந்திடு, வான்மொழி வாழியவே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். தருமத்தின் வாழ்வதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். ஓடி விளையாடு பாப்பா. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரமன்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே வெள்ளிப்பனையின் மீது உலாவுவோம். அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி.
வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நீர்ப்பட வைத்தாங்கே, தேமதுர தமிழிசை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனிச்சிறந்தனவே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவை போல், எல்லாருக்கும் ஒரு குலம், எல்லாம் ஓரினம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். சிறப்புச் செய்திகள். பாரதியார் புதுக்கவிதைக்கு முன்னோடியாவார். பாரதியின் புதுக்கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். பாரதி கலைமகள், அறிவில் சிறந்த இல்லத்தார். கவிதையில் சுயசரிதை இயற்றிய முதல் கவிஞர், தமிழின் முதல் சுயசரிதம் வெளியிட்டார். சென்னை ஜனசங்கம் எனும் அமைப்பை தொடங்கியவர். 11 வயதில் கவிப்புலமை மற்றும் பாரதி பட்டம் வாங்கியவர். பாரதியாரால் தம்பி என அழைக்கப்பட்டவர் பரளி நெல்லையப்பர். பாரதி ஒரு அவதார புருஷர் என கூறியவர். பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசுவாமி. பாரதியின் கடிதங்களை நூலாக்கியவர் பத்மநாபன். பாரதி சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர். தமிழில் முதலில் கேலி சித்திர கருத்துப்படங்களை இதழில் வெளியிட்டவர். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ கூறியவர் பாரதிதாசன். தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ. பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பிறந்த இடம் புதுச்சேரி. காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 முடிய. பெற்றோர் கனகசபை லக்குமி. நூல்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சித்திட்டு, தமிழ் இயக்கம், பிசிராந்தையர், கண்ணகி புரட்சி காப்பியம். மணிமேகலை வெண்பா. பாரதிதாசன் கவிதைகள்: எதிர்பாராத முத்தம், இசை அமுது, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல். சௌமியன். இளைஞர் இலக்கியம். நல்ல தீர்ப்பு, ரண்யன் அல்லது இணையற்ற வீரன், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், காதலா கடமையா. இதழ்கள்: குயில், பொன்னி. சிறப்பு பெயர்கள்: பாவேந்தர், புரட்சிக்கவி, அண்ணா. புரட்சிக்கவி என்று கூறியவர் அண்ணா. இயற்கை கவிஞர், புதுமை கவிஞர், தமிழ் கவி, பகுத்தறிவு கவிஞர், புதுவை குயில். சிறந்த மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரிகள்: தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, இன்பத் தமிழ் கல்வியாவரும் கற்றவர் என்றுரைக்கும், நிலையெய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடிர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே. கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதலில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனியங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ என்ற நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். பெண்ணெனில் பேதம் என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே,
அறைக்குள் யாழிசை யாதொன்று சென்று எட்டி பார்த்தேன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். புதியதோர் உலகு செய்வோம், எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதனா இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம். மலையே மலையே வா வா. தகரப்பந்தல் தனதனவென்ன தாளும் கூரை சலசலவென்ன உழுவாரெல்லாம் மலை போல் எறுவதை ஊட்டி பொன்னோர் பூட்டவும். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழுருக்கி புவி மேலே. தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு. தூலம் போல் வளர் கிளைக்கு விழுதுகள் தூண்கள், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால். இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும், இலவச நூற்கழகங்கள் இவ்விடத்தும் வேண்டும். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறார் ஒளிமுகத்தை. மனம் பொறுத்த மணமண்ணாய் போக. தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமையன்று. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழாய்ந்த தமிழ்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவர் வண்ணமடா. சிறப்பு செய்திகள். தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர். 16 வயதில் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்பு. 1938ஆம் ஆண்டு பாரதிதாசன் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1990 தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் ஆனார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை கருத்துக்களை பரப்பினார். திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். தமிழக அரசால் ஆண்டுதோறும் பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது. புகழுரைகள். சுப்புரத்தினம் ஒரு கவி. பாரதியார். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பேரறிஞன், புதுமை பித்தன். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மை கவி கு. ராஜகோபாலன், சிறுகதை ஆசான். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.